என் குருவே துணை. இப்போது மாந்திரிகத்தில் தெய்வத்தை வழிபடும் போது, அந்த தெய்வ சக்தியை வசப்படுத்தும் போது, அது முறையாக எப்படி பூஜை பண்ணணும், அந்த பூஜை பண்ணும்போது அந்த தெய்வ சக்தியை நம்ம அழைக்கும்போது அந்த தெய்வ சக்தி கிட்ட நம்ம எப்படி வந்து சத்திய வாக்கு வாங்கணும், அந்த தெய்வ சக்தி நம்ம எப்படி நம்ம ஏவல் வேலைகளை செய்வோம், இல்லை அந்த அந்த தேவதையோட பரிவாரங்கள் வச்சு எப்படி வந்து நமக்குரிய வேலைகள் வந்து மாந்திர பிரயோக வேலைகள் செஞ்சுக்கிறது, அது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு மூல மந்திரம் தெரியும், இல்லை எந்திரம் தெரியும். என்ன சொல்லுவாங்க, ஒரு எந்திரத்தை சாப நிவர்த்தி பண்ணணும், பிராண பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்கப்புறம் மாந்திர பிரதிஷ்டை உயிரோட்டை கொடுத்து அதுக்கு வந்து வேலைகள் வந்து செய்யலாம் என்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது மூல மந்திரம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இப்படி ஒரு எந்திரம் வச்சு ஒரு மந்திரம் வச்சு ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா வேலைகளும் செய்யலாமே, செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, எந்த தேவதை வச்சு நீங்கள் வந்து ஒரு மந்திர பிரயோக வேலைக்கு செய்ய போகிறீங்கன்னா அந்த தேவதை ஏற்கனவே நீங்கள் வந்து பூஜை பண்ணி வசியம் பண்ணியிருக்கணும். வசியன்றது வந்து வேறு மாதிரி கிடையாது. வசியன்றது என்னென்னா, அவங்க இருக்கிற தெய்வ சக்தி கிட்ட நீங்கள் வந்து அது பூஜை முறையில் நெருங்கி அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க வந்து உங்கள் நெருங்கி வர்ற மாதிரி செஞ்சுருக்கணும். அதுக்கு தான் வசியம்னு சொல்லுவோம். வசியம்னு வேறு மாதிரி நினச்சி போகிறீங்க, அப்படி கிடையாது. ஏன்னா தெய்வ சக்தியெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, விஷயம் பண்ண முடியாது. நம்ம வந்து அன்பால் வேண்டி அவங்கள வந்து கெட்ட வர வைக்கும்போது நம்ம சொல்கிற வேலைகள் வந்து அவங்களும் பரிவாரங்கள் வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய இதுதான் மாந்திரிக வேலைகள். அப்போது ஒரு தேவ சக்தியை நம்ம அழைக்கும்போது ஏற்கனவே நம்ம பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சி பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, அந்த தேவதையை வர்ணித்து சில விஷயங்கள் ஒரு சில மந்திரங்கள் இருக்கும். எப்படின்னா, அந்த அம்மாவோட முக ஜாடை எப்படி இருக்குது, பல்லு வாரிசை எப்படி இருக்குது, கண் வாரிசை எப்படி இருக்குது, கூந்தல் எப்படி இருக்குது, எத்தனை கைகள் இருக்குது, அத்தனை கையில் என்ன ஆயுதங்கள் இருக்குது, அவங்க என்ன கலராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மேனியை வந்து வர்ணித்து ஒரு மாலை எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி மால் இருக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் ஒரு தேவதை வசியப்படுத்துகிறீங்கன்னா அந்த தேவதையோட அந்த மால் இருக்கணும், அந்த வர்ணிப்பு பாடம் இருக்கணும். அப்போ தான் அம்மாள் வந்து அப்படியே அவங்களோட உண்மையான ரூபத்தை வந்து நீங்கள் வந்து கண் முன்னே கொண்டு வர முடியும் உங்களால். அப்படி வர்ணித்தா தான் அந்த அம்மா வந்து உங்கள் எதிர்க்க நிற்பாங்க. அந்த சக்தி வந்து உங்களுக்கு வந்து உதவி புரியும், அருள் புரியும், அதே நேரத்தில் உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணணும். அப்படி இல்லைன்னா, அப்படி இருக்கும்போது அது கூட இன்னொன்று என்ன வேணும்னா, மால் மாந்திரம் வேணும். மால் மாந்திரத்தில் பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் வராது. பீஜ எழுத்துக்களோ கோஷம் எழுத்துக்களோ அப்புறம் வாமன பஞ்சாட்சர எழுத்துக்களோ வராது. வெறும் வார்த்தையிலேயே அப்படியே சேர்த்து வரும். அதாவது வார்த்தையிலேயே ஒரு ஆள் வந்து எப்படி நம்ம வந்து விரட்டணும், அவங்கள எப்படி பாதிப்பு ஏற்படுத்த கொடுக்கணும், அவங்கள எப்படி வந்து ஓட வைக்கணும், அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தேவதை வச்சு ஒரு மால் இருக்கும். அப்படி அந்த மால் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மந்திரம் வந்து ஒரு முக்கால்வாசி வேலையாக செய்யும். அப்போது இது கூட இன்னொன்று என்ன வேணும்னு சொன்னால், அந்த தேவதை கூட இருக்கிற அங்க தேவதைகள் பூஜை பண்ணணும். மெயின் அதுதான். அங்க தேவதைகள் என்னென்னா, இப்போ வந்து அந்த எந்திரம் ஏதும்போது எந்திரம் சுற்றி வந்து தேவதைகள் இருப்பாங்க. 8 தேவதைகள் இருப்பாங்க, இல்லை 3 தேவதை வச்சுருப்பாங்க, இல்லை 4 தேவதை வச்சுருப்பாங்க. அந்த தேவதைக்கு பூஜை பண்ணணும். அப்போ தான் அந்த எந்திரம் வந்து முழுமையாக வேலை செய்யும். ஒரு எந்திரம் எழுதிட்டு அதுக்குள்ளே இருக்கிற மூல தெய்வத்தை மட்டும் மந்திரத்தை படித்து அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த எந்திரத்தை கொடுத்து வேலை ஆகணும் ஆகாது. அதனால் மாந்திரிகம் கற்றுக்கிறது பரிசு இல்லைங்க. மாந்திரிகம் முறைப்படியாக கற்றுக்கணும். அந்த முறைப்படியாக கற்றுக்கும் போது அது பிரயோக முறைப்படியாக இருக்கணும். அதுக்கு பூஜை முறை தெளிவாக இருக்கணும். அதுக்கு படையல் முறை அதிகமான போடணும், கம்மியாக போடக்கூடாது, அதிகமாக வைக்கணும் படையல். அப்போ தான் உங்களுக்கு பிரயோக வேலை வந்து 100% நடக்கும். அதில் இந்த மாந்திரிகம்ன்றது வந்து சும்மா போகிற வழியில் கற்றுக்க போகிறது இல்லைங்க. இது வந்து ரொம்ப கடமையாக பொறுப்புணர்ச்சியாக இருந்து கற்றுக்கினா மட்டும்தான் இந்த மாந்திரிகத்தில் கற்றுக்க முடியும். அதனால் இந்த மாந்திரிகத்தை கற்றுக்கணுன்னா நல்லா குரு தேர்ந்தெடுத்து கற்றுக்குங்க. நல்ல விஷயம் கற்றுக்கிட்டு மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்கள். நல்லா வாழ்க்கையில் மேலும் 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 வளர்ந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன்.
ஓம் நமச்சிவாய.